ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மகியும் நானும். இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. சுகர் எதுவும் சேர்த்தாம மைதாவும் சேர்த்தாம எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல நான் ஒரு கப் அளவுக்கு பால், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு டேட்ஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவு எடுத்திருக்கேங்க. அதை பால்ல சேர்த்துட்டு பால்ல நல்லா ஊறட்டுங்க. டேட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது ஒரு 2 to 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த பால்லயே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா பாலும் நல்லா பாயில் ஆயிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் போர்ட்ல நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் ஃபிளேவருக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க. அதை மிக்சியில நல்லா ஒரு அளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. ரொம்ப அரைக்க வேணாங்க, ஏன்னா ஆயில் வந்துடும் அதுல இருந்து. அதனால ஓரளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டு இந்த மாவு பொருட்கள் கூடவே அதையும் சேர்த்துட்டு, இது கூடவே நம்ம ஆற வச்சு அரைச்ச டேட்ஸ் அண்ட் மில்க் அந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா ஜென்டிலா எல்லா மாவு பொருட்களும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து பேட்டர் ரெடி ஆனதுக்கு அப்புறமா நான் ஸ்கொயர் பேன் தாங்க எடுத்திருக்கேன். ஸ்கொயர் பேன்ல லைட்டா நெய் இல்லைன்னா எண்ணெய் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா மைதா மாவு எடுத்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த பேட்டரியும் அதுல சேர்த்திக்கலாங்க. உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப் கேக் பேட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. நான் ஸ்கொயர் பேன் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன். எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா அந்த ஏர் பம்ப்ஸ் போடுறதுக்காக நான் 2 டைம் தட்டி விட்டுட்டேங்க. கொஞ்சமா கார்னிஷுக்காக நான் பாதாமை குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல மேல சேர்த்துக்கிட்டேங்க. இதுக்கப்புறமா நான் அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட் 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேங்க. அவனுக்குள்ள வச்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சுங்க எனக்கு பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேங்க கூல் டவுன் ஆகிற வரைக்கும். இப்ப நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்ப நாம லைட்டா அந்த ஓரத்துல எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணி எடுத்து விட்டுட்டா நம்ம பேன்ல இருந்து ஈஸியா வந்துடும். இதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. சூப்பரா கேக் ரெடி ஆயிருச்சுங்க. இப்ப நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. நான் சுகர் சேர்த்தாம பண்ணியிருந்ததுனால கட்டியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க. நல்லா ஃப்ளஃபியா சாஃப்டா வந்திருந்ததுங்க. நம்ம நார்மலா மைதா அப்புறம் சர்க்கரை சேர்த்து பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு டேட்ஸ் மட்டும்தான் சேர்த்திருந்தோம், வேற எதுவுமே சேர்த்துலைங்க. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ஏன்னா நோ மைதா நோ சுகருங்க. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நான் என் பசங்களுக்கும் கொடுத்தேங்க. நல்லா டேஸ்டா தான் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.